தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திமுகவினர் 12 மணி நேரம் காத்திருந்த நிலையில் காங்கிரசார் வராததால் திமுகவினர் அதிருப்தியில் உள்ளனர். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 இடங்களில் போட்டியிட விரும்பிய காங்கிரஸ் திமுகவிற்கு 11 தொகுதிகளும், விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஓர் இடத்தையும் ஒதுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 30 தொகுதிகளையும் சரிசமமாக பிரிக்க திமுக கூறியதாக கூறப்படுகிறது. வேட்பு மனு தாக்கல் செய்ய நாளை ஒரு நாள் மட்டும் உள்ளதால் சனிக்கிழமை தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய திட்டமிட்டு ஜெகத் ரட்சகன் எம்பி உள்ளிட்ட குழுவினர் தனியார் ஹோட்டலில் காலை 10 மணி முதல் காத்திருந்தனர். சுமார் 12 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் குழுவினர் வராததால் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் சென்னை புறப்பட்டனர். இதற்கிடையேதான் புதுச்சேரி இழுபறி தொடர்பாக அம்மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். மீண்டும் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதா என முதல்வர் ஸ்டாலினுடன் ஜெகத் ரட்சகன் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.